ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நைட் 8:30 மணி. ஸ்ப்ரிங் அப்போ பார்த்தீங்கன்னா நைட் 8:30 மணிக்கு வந்து வெளியில் இப்படி தான் இருக்குது. இன்னும் சம்மர் வரும்போதெல்லாம் 9 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து இருட்டும். நைட் 8:30 மணிக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு வந்து நமக்கு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அடுத்து சம்மர் வரப்போகுது எங்களுக்கு. ஸ்ப்ரிங் அப்போது நல்ல மழை, எப்போதுமே இங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுவும் வந்து நைட்டு பார்க்குறதுக்கு இப்படி இருந்தது. மரங்கள்லாம் வந்து இலை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னுமே ஃபுல்லாகிடும். இப்போ வந்து நானும் லோகனும் வெளியில் விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட் இருந்தோடனே அவன் லோகன் அதை பார்த்துட்டு பிடிக்க ஓடிட்டு இருந்தான். இங்கே வந்து ரேபிட், அணில் எல்லாமே வரும், ஆனால் ஓடிடும் நம்ம சவுண்டு கேட்டாலே. அதை வந்து லோகன் எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறான்றது தான் நான் அந்த கிளிப்பிங் எடுத்தேன். என்னது சவுண்டா? அது மேலே கேட்கு. பறவை ஓடிடுச்சு. அது அந்த சைடு போகுது. அது நீ வந்தோடனே பயந்து ஓடிடுச்சு. மார்னிங் வந்து ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் எக் ஆம்லேட் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸோடையும் அப்புறம் வந்து ப்ரெட் வந்து வச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த ஆம்லேட்டுக்கு வந்து என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்றது ஒரு ஐடியாக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து நம்ம ஆப்ஷனாக வச்சு எக் ஆம்லேட் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா பீட் பண்ணி அந்த எக் ஒயிட்டும் அந்த யோக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா zucchini எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்பினச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பினச்சுக்கு அடுத்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி எக்கோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு வந்து சாப்பிட மாட்டாதவங்க வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பொரியல் மாதிரி கூட பண்ணி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஐடியாக்கா இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் வந்து நான் ஆட் பண்ணி நான் ஆம்லேட் செய்வேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிள்ளைங்களுமே வந்து நான் ஆக்சுவலாக இதை க்ரன்ச்சியாகவும் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைங்களுக்காக தான் இதை நல்லா வதக்குறேன். ஸோ சாஃப்டாக இருந்தால் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்ருவானுங்க. க்ரன்ச்சியாக இருந்தால் இது லோகனுக்கெலாம் அந்தளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ நல்லா சாஃப்டாக வேக வச்சு தான் அதில் கொடுப்பேன் நான். அதனால தான், இல்லைன்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆம்லேட் செய்யலாம். ஸோ க்ரன்ச்சியாக வந்து நமக்கு பெரியவங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ பட்டர் சேர்த்துட்டு நான் ஆம்லேட் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதிலே வந்து எங்களுக்கு 3 பீஸாக வந்து போட்டு அதை வந்து நல்லா நான் செஞ்சுக்க போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து இது ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்து நம்ம ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டோன்னா அடுத்தடுத்து வந்து நமக்கு கிரேவிங் இருக்காது. அப்போ எக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நேரம், வெஜிடபிளும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நேரம் நமக்கு வந்து பசி தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் வரைக்கும் நம்ம வேறு எதுவும் வந்து சாப்பிட தோணாது. இது ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ எக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கிரேவிங்ஸை வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணும். ஏன்னா வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து எக் ஆம்லேட் அப்புறம் வந்து பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு பசங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் வந்து பசங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் ஸ்கேட்டிங் ஷூ வாங்கி கொடுத்தோம். ஸோ இப்போ தான் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வந்துருச்சு பசங்களுக்கு. அவனுங்களே தான் வந்து கற்றுக்குறானுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேட் பண்ண வருது. அது எப்படி பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம் நம்ம. என்னடா ஸ்பைடர் இருந்தால் பரவாயில்ல, அதை அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். நீ விளாடு. வாங்க 2 பேரும். ஆமாட்டாங்க ஈகன்.
ரொம்ப வெட்டுமா? மரத்தெல்லாம் வெட்டல இப்போ. இது வந்து இந்த இயர் நாங்கள் வாங்கின லான் எக்யூப்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து லானில் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வெளியில் இங்கே யூஸ்வலாகவே வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி அது அந்த ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வச்சுருந்தது வந்து ஒயர். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு மரம் வச்சோம், குட்டி குட்டியாக மரம். ஸோ அதை சுற்றி நிறைய புல் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன ஏரியாவில். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எட்ஜர் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து தூரமாக இருக்கிறதுல ஒரு மல்பெரி ட்ரீ ஒன்று இருக்குது. அதை சுற்றி வந்து இருந்த புஷஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டே வரும். இந்த இயர் வந்து கொஞ்சம் அதை சுற்றி இருந்த தேவையில்லாத மரங்களை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க சா வச்சு. ஸோ இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு மல்பெரி ட்ரீ மட்டும் நாங்கள் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை சுற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சா வச்சு கட் பண்ணுறாங்க. இது வந்து மல்பெரி ட்ரீ. இதில் வந்து இப்போ பூலாம் பூத்துருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி காய் வரும்ன்றது எங்களுக்குமே தெரியாது. ஸோ இந்த இயர் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ வந்து வளர்ந்துருந்தது. அது ஆக்சுவலாக வந்து நம்ம மரமாகவும் வைக்கலாம். பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் செலவு வச்சுட்டே இருக்கும். அதனால தான் வந்து அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணிவிட்டு மல்பெரி ட்ரீ மட்டும் இந்த இடத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய மரம் இருந்து இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க வந்து அதை கட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து தேவையில்லாததுன்ற போது தான் கட் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று அந்த பூச்சி வந்து ஏதாவது ஆயிருக்கும், இல்லைனா விழ போகிற மாதிரியான ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தான் வந்து மரமே இங்கே வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட குட்டி குட்டியாக ஆஷ் ட்ரீ வந்து நிறைய இருந்தது. நம்ம வீட்லேயுமே வந்து அந்த ஆஷ்ட்ரீ இருக்குது. நான் பின்னாடி வந்து என்னென்ன மரம் வந்து இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அப்போ வந்து அதனால் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எட்ஜர் வச்சு பண்ணும்போது எவ்வளோ அடர்த்தியாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து ட்ரிம் பண்ணியாச்சு, கிளியர் ஆகிடுச்சு இந்த இடம். ஸோ அந்த எட்ஜரோட யூஸ் வந்து இப்படி தான். அதே மாதிரி லானை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண அந்த எட்ஜஸ்லாம் அழகுபடுத்துறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈகன் வந்து உட் மல்ச் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். லாஸ்ட் இயர் வாங்கின உட் மல்ச் பேக் இது. ஸோ அதை வந்து மிச்சம் நாங்கள் ஏற்கனவே வந்து ஸ்டோன் மல்ச் போட்டிருந்தோம். அது மிச்ச இடத்துல வந்து இப்போ உட் மல்ச் போட போகிறோம் இந்த இயர். நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த இடம்லாம் வந்து ஸ்டோன் மல்ச்சாக வந்து நாங்கள் மாற்றணும். உட் மல்ச் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து அதை மாற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் மேலே மேலே. ஏன்னா உட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு மக்கிட்டே வரும். அதனால் வந்து நம்ம இயர்லி போட்டுகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் நமக்கு. அதனால தான் வந்து நாங்கள் ஸ்டோன் மல்ச் வந்து மாற்றுறோம். இப்போ வந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றிருக்கோம். இப்போ சைடில் தான் வந்து ஸ்டோன் மாற்ற வேண்டியது இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் மாற்றுவோம். ஈகனும் வந்து இதெல்லாம் செய்யணுன்ட்டு அவங்க அப்பாவும் ஈகனும் காலையிலேருந்து செஞ்சிட்ருந்தாங்க. நான் அப்போ தான் போனேன். ஈகன் வந்து
வந்து காலையிலேயே வந்து ஒரு 4 பேக்லாம் அவனே தூக்கி வச்சு செஞ்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனுக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம வந்து செய்யணுன்னே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம செய்கிறத பார்த்து அவங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஈகனும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். லோகன் எப்போதுமே வெளியில் இருக்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நாங்கள் மல்ச் வந்து கொட்ட போகிறோம். லோகனோட ரீசெண்ட் டான்ஸ் ஸ்டெப் இது. எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து அவன் ஹம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு செஞ்சுட்டே வந்து அவன் ஜம்ப் பண்ணி ஆடிட்டே இருக்கான். அது எப்போதுமே ஆடுறான், யாரை பார்த்தாலுமே ஆடி காட்டிகிட்டு இருக்கான். ஸோ வெளியில் வந்து 2 நாளாக எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ளே ஆடிக்கிறான். இப்போ வெளியில் வந்தோடனே வந்து அவனாக செஞ்சோன்னே எங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்தாங்க, அவங்க முன்னாடி செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான். ரொம்ப அவன் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து உட் மல்ச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கொட்டி விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இதெல்லாம் போட்டால் தான் வந்து லான் வந்து நமக்கு செவத்துக்கிட்ட வரைக்கும் வராது. அதே மாதிரி மரத்துக்கும் வந்து நல்லது இந்த உட் மல்ச்லாம் நம்ம போடுறது வந்து. உட் மல்ச் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதிலே வந்து கலர்ஸ்லாமே வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் வாங்கினது வந்து பிளாக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து உட் கலர்லேயே இருக்கும், அதாவது சாண்டில் கலரில் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான். இது வந்து போடுறது நமக்கு ஈஸி. இது ஸ்டோன் மல்ச்சு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து எவ்ரி இயர் போடணும். ஸ்டோன் மல்ச் வந்து எப்போயாவது ஒரு தடவை போட்டுட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஏரியாவை வந்து நாங்கள் வந்து ஸ்டோன் மல்ச்சாக மாற்றணும்னு இருக்கோம். அப்போயில் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து மரங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு, ஃபர்டிலைசர் இதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்த மாதிரி இது ஃபுட்டு வந்து போகிறோன்னா, இந்த பிராண்டில் தான் வந்து மரத்துக்கு வந்து ஃபுட்டு போட்டாங்க. ஸோ நமக்கு அது வந்து ஸ்ப்ரெட் நம்ம சும்மா விதை மாதிரி தான் பார்க்குறது குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம சுற்றி வந்து இப்படி தூவி விடணும். இது வந்து ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இப்போ வைக்கிறது அந்த மரம் வந்து ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே பழைய மரம் அது. ஸோ இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப வருஷம் பழைய மரம். ஸோ அந்த மரத்தோட வேரெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். அதுக்காக வந்து இந்த ஃபர்டிலைசர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த மரத்தை சுற்றி ஒரு குழி மாதிரி வந்து தோண்டிட்டு அந்த ஃபர்டிலைசர் ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி மூடி விட்டுற வேண்டியதுதான். இதை வந்து சுற்றி செய்யணும். செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி விடுவாங்க. இதை வந்து நாங்கள் பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். அதனால தான் பார்க்க இப்படி இருக்குது. இல்லைன்னா அந்த வாது வந்து கீழே வரைக்குமே வந்தது. அது மூவ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ட்ரிம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபர்டிலைசர் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு அதை வந்து நம்ம இதை வைக்க வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகள் இருக்கும். லான் வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரிங் டைம் வரும்போது அதை ஃபுல்லாக வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சம்மர் அப்போ வந்து நம்ம கிராஸை வந்து மூவ் பண்ணி விடுற வேலை இருக்கும். ஸோ எவ்ரி சீசன் வந்து நமக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் வந்து இங்கே இருக்கும். அதுவும் நிறைய மரம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் இங்கே மெயின்டைன் பண்ணுவோம். நாங்கள் வந்து பர்டிகுலராக இங்கே அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஒரு இடத்துக்கும் ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க லைட்டாக குழி மாதிரி தோண்டிட்டு இதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுருவாங்க. இப்படி தான் வந்து ஃபர்டிலைசர் வந்து இந்த மரத்துக்கு வைக்கணும். அதை தண்ணி சுற்றி இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இது மாதிரி தான் எல்லா மரத்துக்குமே வந்து கொஞ்சம் ஃபுட்டு போட்டாங்க. நான் ஃபர்டிலைசர் வந்து இந்த மரத்துக்கு மட்டும்தான் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி லானில் வந்து எப்படி அந்த கிராஸை மெயின்டைன் பண்ணுறது லாஸ்ட் இயரே வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூஎஸில் வந்து எப்படி லானெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.